வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் சிங்கப்பெண் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லது. ராஜ்மா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் நைட்டே வாங்கிட்டு வந்துட்டு நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு காலைல நல்லா ஊறிடுச்சு. அதை குக்கரில் கொஞ்சம் அவிச்சு பாயில் பண்ணி எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதை இது பண்ணிட்டேன். நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு இருந்துச்சுன்னா காஷ்மீரி பவுடர். ஏன்னா நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணுறேன்னா அவ்வளோதான் காரம் இருக்காது. குட்டீஸ் காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கூட நான் சில நேரத்துக்கு பொட்டேட்டோவும் போடுவேன். அது மாதிரி இதுவும் அந்த ராஜ்மாவும் கறி குழம்பு மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கும் கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டு, குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோனா பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பொட்டேட்டோ 2 இருந்தது கட் பண்ணி போட்டு செய்கிறேன். ராஜ்மா ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ராஜ்மா ரொம்ப அயன் ஃபுட்டு, வெரி ஹெல்த்தியானது. இப்போ நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிம்முக்கெலாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி இதுதான் டைஜஸ்ட் பண்ணுவாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. அவ்வளோ அயன் ஃபுட் அது. நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் காலையிலைக்கும் டிஃபனுக்கும் எனக்கு இது தான், மதியம் லஞ்சு சாதத்துக்கும் இது தான், வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பசங்களுக்கு இன்றைக்கி லீவு, அதனால் பசங்களும் சாப்பிடுவாங்க. எனக்கு டைம் இருக்குது, அதெல்லாம் ஒரே தான் செஞ்சுட்டேன். தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு இருந்தது, கல் உப்பு தான் போடுறேன். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கீறி எடுத்துட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டேன். எனக்கு தேங்காய் ஊற்றினா நல்லா திக்னஸ் ப்ளஸ் அதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். எனக்கு தேங்காய் ஊற்றுற ரெசிபி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அந்த தேங்காயும் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. தேங்காய் மிக்ஸ் பண்ணியாச்சு. காலையிலே இட்லி அவிச்சிட்டேன். பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம், வேகமாக இட்லி அவிச்சிட்டேன். இட்லி ரெடியாக இருக்குது. ப்ளஸ் ராஜ்மா ரெசிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள்.